எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் 2026-27க்கான அறிவிப்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பில் 6ஆம் வகுப்புலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்க யூஜி, பிஜி, மெடிக்கல், ஐஐடி, ஐஐஎம், அடுத்தது வெளிநாட்டில் படிக்கிற ஓவர்சீஸ் படிப்பு, இதுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் யார் யாருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும், எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கிடைக்கும், எலிஜிபிலிட்டி என்ன, தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எப்படி அப்ளை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அரிமா விழித்திரு. ஐ எம் அசோக்குமார். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 4, 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப். இந்த பிரிவில் செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த நிதி உதவியை வாங்குறதுக்கு மாணவருடைய குடும்பத்துடைய வருஷ வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இப்போது என்ன வகுப்பு படிக்கிறாங்களோ அதை பொறுத்து இதுக்கு முன்னாடி கல்வியாண்டில் கொடுத்த மார்க் ஷீட்டு மினிமம் 75% மார்க்கும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே எஸ்சி, எஸ்டி மாணவர்களாக இருந்தால் 65% மார்க் இருந்தாலே போதும். இதுவே மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 60% மார்க் இருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனில் இந்த ஸ்காலர்ஷிப்பு 50% பெண்களுக்கும், எஸ்சி மாணவர்களுக்கு 25%, எஸ்டி மாணவர்களுக்கு 25% ஒதுக்கியிருக்காங்க. அதோட கூடுதலாக 5% மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மீட் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ரெனிவல் ஆகும். அதாவது தொடர்ந்து படிப்பில் நல்ல மார்க்கை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். சரி, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன? இப்போது என்ன வகுப்பு படிக்கிறாங்களோ அதை பொறுத்து இதுக்கு முன்னாடி வருஷத்தில் படித்த படிப்புக்கான மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் பெனிஃபிட் சர்டிஃபிகேட்டு, மாணவர் அப்படி இல்லைன்னா பெற்றோருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இதில் எஸ்பிஐ கணக்குக்கு முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதுவே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிற மாணவர்கள் அப்படின்னா நோ ஃபீஸ் ஸ்டேட்டஸ், இதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஸ்கூல்லேருந்து வாங்கின ஒரு லெட்டரை இணைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். யூஜி கோர்ஸில் எந்த இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக 75,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி டாப் 300 NIRF ரேங்க்டு இன்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டினா NAAC A கிரேட்லேயோ இல்லை அதுக்கு மேலே அக்ரிடியேஷன் காலேஜாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோட வருஷ வருமானம் அதிகபட்சம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன், ஸ்காலர்ஷிப் ரினியூவலு, மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். அடுத்து பிஜி படிக்கிறவங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2.5 லட்ச ரூபாயை ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போது அதை 1.5 லட்ச ரூபாயாக குறைச்சிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குகிற மாணவர்களுடைய குடும்ப வருஷ வருமானம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன், மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி இருக்கணும். இதுக்கு அப்ளை செய்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லாட்டினா ஃபார்ம் 16A, அட்மிஷன் லெட்டரு அப்படி இல்லாட்டினா பெனிஃபிட் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது ஃபீஸ் ரிசிப்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மருத்துவ படிப்பு படிக்கிற மாணவர்கள். இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக 4.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதை 2 லட்ச ரூபாயாக குறைச்சிருக்காங்க. மெடிக்கல் டிகிரியில் எந்த வருஷம் படிக்கிற மாணவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து எய்ம்ஸு ஆர் மெடிக்கல் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, இதில் NIRF டாப் 300 ரேங்க்டு இன்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வேலிட் நீட் ஸ்கோர் கார்டு இருக்கணும். மாணவருடைய குடும்ப வருஷ வருமானம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன், மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான் இருக்கணும். சரி, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன? நீட் ஸ்கோர் கார்டு, கிளாஸ் 12 அப்புறம் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஆதார், இன்கம் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் காலேஜ் பெனிஃபிட் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்து ஐஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்காலர்ஷிப். இதுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா கிடைக்கும். இந்தியாவில் 23 ஐஐடியில் படிக்கிற மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம்.
இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குடும்ப வருஷ வருமானம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வேலிட் ஜேஇஇ அட்வான்ஸ் ஸ்கோர் கார்டு, இடஒதுக்கீடு, மார்க் ரிலாக்ஸேஷன், ஸ்காலர்ஷிப் ரினியூவலு, மற்ற விவரம் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். சரி, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர் கார்டு, ஐஐடி போனஃபைடு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஆதாரு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ. அடுத்து 22 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ பிஜிடிஎம் படிக்கிற மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு. இந்த படிப்புக்கு அதிகபட்சமான ஸ்காலர்ஷிப்பாக 5 லட்ச ரூபா கிடைக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுற மாணவர்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஐஐஎம்மில் எம்பிஏ பிஜிடிஎம்மு, வேலிடு கேட் ஸ்கோர் கார்டு, இடஒதுக்கீடு, மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன், மற்ற ரெனிவல் இதெல்லாம் மேலே சொன்ன மாதிரி தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, கேட் ஸ்கோர் கார்டு, ஐஐஎம் அட்மிஷன் லெட்டரு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஆதாரு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு. அடுத்து வெளிநாட்டில் படிக்கிற இந்திய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப். அதாவது பிஜி அப்படி இல்லாட்டினா அதுக்கு மேல் படிப்பை வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னா, இந்திய குடியுரிமை வாங்கின மாணவராக இருக்கணும். நீங்கள் படிக்கிற அப்படி இல்லாட்டினா அட்மிஷன் வாங்கியிருக்கிற வெளிநாட்டு பல்கலைக்கழகம் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கில் டாப் 200க்குள்ளே இருக்கணும். அடுத்து அட்மிஷன் அப்படி இல்லாட்டினா வேலிட் ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும். அடுத்து வெளிநாட்டில் படிக்க போகிற கோர்ஸுக்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதி அதுக்கான செல்லுபடியாகிற அதிகாரப்பூர்வமான ஸ்கோர் கார்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இடஒதுக்கீடு, மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன், ரெனிவல் இது எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். சரி, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தேவைப்படுற நிலையில் மட்டும் எஸ்சி ஆர் எஸ்டி சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டரு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்போஸு, ஐஇஎல்டிஎஸ் ஆர் டிஓஇஎஃப்எல் ஸ்கோர் கார்டு, QS ஆர் த ரேங்கிங் ப்ரூஃபு, பாஸ்போர்ட்டு, விசா. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மேலே சொன்ன எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணுற மாணவர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அப்ளிகேஷன் முதல்ல அகாடமிக் பர்ஃபார்மன்ஸு மற்றும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட்டு செய்வாங்க. அதுக்கு பின்னாடி டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடித்த பின்னாடி தான் ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்டை அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் அனுப்புவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெப்சைட்டில் எஸ்பிஐ ப்ரிஃபர்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட்டு கட்டாயம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அதுக்கடுத்து டிப்ளமோ படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? எந்த படிப்புக்கு நம்ம ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற இந்த அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷன் வழியாக பதிவு செஞ்சுட்டு அப்புறமா அப்ளை நவ் ஆப்ஷன் வழியாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் சந்தேகத்துக்கு தகுந்த கேள்வி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட் பேங்க் ஃபவுண்டேஷனுடைய இமெயில் அட்ரஸ்லையோ ஃபோன் நம்பர்லையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற ஸ்காலர்ஷிப் தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு எந்த மாதிரி பதிவை வெளியிடலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.